நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 25ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திரையோதசி திதி சாயங்காலம் 3:51 வரை. அதற்கு மேல் சதுர்த்தசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் 11:12 வரை. அதற்கு மேல் பரணி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 6 7, மத்தியானம் 10 11 வரை, சாயங்காலம் 3 4 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் அல்லது சுகர்கேன் ஜூஸ். அதை அறிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமானது எது என்பதை பற்றி சில குறிப்புகளை சொல்கின்றேன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட தேதிகள் 9, 18, 27. அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டமான மாதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அதாவது கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை, மாசி, ஆனி, ஆடி ஆகியவை அதிர்ஷ்டமான மாதங்களாகும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதாவது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு மார்கழி, பங்குனி, ஆடி, ஆவணி அதிர்ஷ்டமான மாதங்களாகும். அதிர்ஷ்டமான நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசம், சதயம், உத்திரட்டாதி, திருவாதிரை முதலியவும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதாவது சித்திரை மாதம் 3 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுவாதி, மூலம், உத்திரட்டாதி முதலியவும் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்களாகும். அதிர்ஷ்டமான திக்கு, அதாவது திசை கிழக்கு. நிறம் அடர்ந்த சிவப்பு. தெய்வம் முருகப்பெருமான், அதாவது செந்தில்நாதன். அதிர்ஷ்டமான சேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில். அதிர்ஷ்டமான ரத்தினம் பவளம். அதிர்ஷ்டமான உலோகம் செம்பு, அதாவது காப்பர்னு சொல்லக்கூடியது. அதிர்ஷ்டமான இலச்சனை அன்னப்பறவை. அப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துரதிர்ஷ்டம் அல்லைக்கு அதிர்ஷ்டமில்லாத எண் 5. அப்போ அதிர்ஷ்டமில்லாத தேதிகள் 5, 14, 23. அதிர்ஷ்டமில்லாத கிழமை புதன்கிழமை. அதிர்ஷ்டமில்லாத மாதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி மாதமும், 3 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதமும் அதிர்ஷ்டம் இல்லாதவை. அதிர்ஷ்டமில்லாத நட்சத்திரங்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி, பரணி நட்சத்திரமும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரமும் அதிர்ஷ்டம் இல்லாதவையே ஆகும். அதிர்ஷ்டமில்லாத நிறம் பச்சை. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வீணான பய உணர்வு. மேசராசினாலே தைரியத்துக்கு பேர் போனவர்கள் இன்று தேவையில்லாத ஒரு பய உணர்வு மனதை ஆட்டுவிக்கிறது. கவலைகள் அதிகரித்திருந்தாலும் மனைவி மக்கள் காரணமாக அவை மறைந்து மகிழ்ச்சி உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு உண்டானாலும் உறவினர்கள், நண்பர்கள் உதவியால் அவை குறைகின்றது. பெண்களால் பணவரயம் ஏற்படக்கூடும். அடுத்து ரிஷபராசி. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறது. பெற்றோர் உடல்நிலை நல்லபடியாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம். மக்களால் தொல்லையும் மனச்செலவும் ஏற்படுகிறது. செய்தொழிலில் சிற்சில இடையூறுகள் உண்டாகிறது. அதிகமான வேலைப்பளு
ஏற்படுகிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் இடையூறுகள் அனாவசியமாக ஏற்படுகின்றன. கெட்ட பெயர் கூட எடுக்க வாய்ப்புள்ளது. கடன் தொல்லை உண்டாகின்றது. மருத்துவ செலவு கூட அதிகரித்து கொண்டே செல்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. வாகனங்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படுகிறது. செய்தொழிலில் அதிக நன்மை ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம், டேர்னிங் பாயிண்ட் உண்டாகிறது. புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். புதுவித தொழிலை மேற்கொள்ள நேரிடும். பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படக்கூடும். அடுத்து சிம்மராசி. பொருள் வரவும் சேமிக்க வேண்டுமென்ற ஒரு ஆர்வமும் ஏற்படுகின்றது. புதுமனை, புதிய ஆபரணங்கள், புத்தாடைகள் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும். காதல் விவகாரங்கள் கைகூடுகின்றன. உறவினர்கள், நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிகின்றனர். குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. அடுத்து கன்னிராசி. வீண் அலைச்சல், மனம் அமைதியின்மை சம்பவிக்கின்றது. அதாவது வீணலைச்சலும் மனம் அலைவாய்வதும் சம்பவிக்கிறது. செய்தொழிலில் சற்று மந்த நிலைமை காணப்படுகிறது. மேலதிகாரிகளின் உதவியோ ஆதரவோ இருக்காது. உறவினர்களின் ஆதரவும் குறைகிறது. சில ஏமாற்றங்களும் ஏற்படுகின்றன. கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து துளாராசி. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு கிட்டும். முன்பு தடைபெற்றிருந்த காரியங்கள் இப்போது ஒரு இடையூறுமின்றி கைகூடுகின்றது. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்றன. உறவினர்கள், நண்பர்களது உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து விருச்சிக ராசி. எப்போதும் இல்லாத அளவில் மனத்துணிவு அதிகரிக்கிறது. எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைகிறீர்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றினால் லாபம் வராது. முன்கோபம் காரணமாக நண்பர்களுடன் விரோதம் உண்டாகக்கூடும். அடுத்து தனுசு ராசி. எடுத்த காரியம் எல்லாவற்றிலையும் ஓரளவு வெற்றிதான். செய்தொழிலில் அதிக நன்மை ஏற்படுகின்றது. பெண்களால் பொருள் வரவு இருக்கின்றது. மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் பதவி உயர்வும் கிடைக்கின்றது. நிலப்புலன்கள், சொத்து சுகம் கிட்டும். விருந்து நடத்தவும் விருந்துகளை அனுபவிக்கவும் வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. இடம் விட்டு இடம் மாற நேரலாம் அல்லது வெளியூருக்கு மாற்றலாகியும் செல்லலாம். தீயவர்களால் அவர்களோட நட்பும் தீய காரியங்களில் மனதை ஈடுபடுத்தலும் அதனால் பொருள் விரயத்தை அடைதலும் அதிகமாக இருக்கும். போலி வாழ்வில் மனம் அதிகமாக ஈடுபடுகிறது. ஆனால் எதிர்பாராத வகையில் பணவரமும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகக்கூடும். அடுத்து கும்பராசி. தனதானிய விருத்தி, நண்பர்கள், உறவினர்களின் உதவி, பணவரவு ஆகியவை கிட்டும். மேலதிகாரிகளின் ஆதரவும் அதிகரிக்கிறது. பதவி உயர்வு ஏற்படக்கூடும். தாய் வழியில் சொத்து சுகம் கிட்டும். மனமகிழ்ச்சிக்காக பணம் செலவாகின்றது. எல்லா காரியங்களும் மகிழ்ச்சிகரமாகவே நடைபெறும். அடுத்து மீனராசி. வரவை போலவே செலவும் அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்களால் பணவரவு கிடைக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு குறைந்து வரும். கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. தெய்வ வழிபாடுகளினால் நன்மை கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.